சிறுபான்மை மக்களுக்கு இவங்க ஆதரவா இருந்தா எப்படி வருவாங்க? அவங்க நம்புறது ஒரு ஆளை நம்பி போறாங்க. அவர்கிட்ட பல கோடிகள் உண்டு. பல கோடிகளை வைத்து இன்னைக்கு எல்லாரும் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பல கோடிகளினால பல கோடிகளை சம்பாதித்தார்கள், பல கோடிகளை வைத்திருக்கிறார்கள், பல கோடிகள் சொத்துக்களை அபகரிக்கிறதுனால இன்னைக்கு கோடியை வைத்து இன்னைக்கு கொண்டாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது திருநெல்வேலியில கிறிஸ்துமஸ் விழா. கோடிகள் இருக்கு சார். கோடி வச்சிருந்தா நீங்களும் நானும் தான் நடத்தலாம். உங்ககிட்ட என்கிட்ட கோடிகள் இல்லையே. கோடிகள் இல்ல, ஒரு கோடி வச்சிருக்கிறாங்க. ஒரு சாமானிய எளிய மனுஷன் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து ஒரு விவசாயி இருந்து 4 வருஷம் 2 மாதம் ஆட்சி செய்தார். 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார், தொழில்நுட்ப கல்லூரி கொண்டு வந்தார், கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தார், இடஒதுக்கீடை கொடுத்தார், எவ்வளவோ செஞ்சார் சார். 4 வருஷம் 2 மாசத்துல சரித்திரம் படைத்து விட்டார். இப்ப போறாரே மக்களை தேடி. எதுவுமே செய்யாம இருந்தா நீங்க மக்களை தேடி போக முடியுமா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி இன்னைக்கு ஏறத்தாழ 175 தொகுதி முடிச்சிட்டாரு. போகிற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு, போகிற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுது. பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு மனிதன் நல்லா செய்யலன்னா எதை வச்சு போய் மறுபடியும் நிற்பாங்க? கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், இவர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மக்களை போய் சந்திக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மக்களை என்னை தேடி வாங்கன்னு சொல்லி அறிவாலயத்துக்குள்ள உடன்பிறப்பே வான்னு சொல்லி 4 செவத்துக்குள்ள பேசிட்டு இருக்கார்.